Hello students, welcome back to our channel Smart Stitch Fashion. நான் உங்கள் கேத்ரின் சுஜி. இன்றைக்கி இந்த மாதிரி சூப்பரான ஷேக்கிங் ப்ரூச் எப்படி பண்ணுறது அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஷேக்கிங் ப்ரூச் நம்ம வந்து ஒரு ப்ரூச் பின்னில் நம்ம மேக் பண்ணி அதை நம்மளுடைய கிட்ஸ் ட்ரெஸ்ஸில் கிட்ஸ்க்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ஷேக்கிங் ப்ரூச் இதோட நேம் ரீசன் என்ன அப்படின்னா உள்ளே போட்டிருக்கக்கூடிய சீக்வன்ஸ் தான் ஷேக் பண்ணி நம்ம அதை வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ அதனால தான் இதோட நேம் ஷேக்கிங் ப்ரூச். நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருள் வச்சே சிம்பிளாக ஈஸியாக எப்படி இதை மேக் பண்ணுறது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயத்த உங்களுக்கு நாங்கள் சொல்கிறதுக்கு எங்களுக்கு அது மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ அப்படியே ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேபியோட, அதாவது 1 இயர் பேபிக்கான ஒரு பேங்கிள் தான் இது நான் லோக்கல் கடையில் நார்மலாக 1 இயர் பேபியோட சைஸ் சொல்லி 1 இயர் பேபிக்கு பேங்கிள் வேணும்னு சொல்லி வாங்கினேன். ஸ்மால் சைஸ் எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு திக்கான பேங்கிள் கிடைக்குதோ அதோட வித்து வந்து திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வாங்கினது ரொம்ப தின்னான பேங்கிள் தான். உங்கள் வீட்டிலே இருக்கும், மோஸ்ட்டாக ஸ்மால் பேபிஸ் இருக்கிற வீட்டில் இருக்கும். இந்த மாதிரி 1 சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு வேக்ஸ் ஷீட்டில் நான் இதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். வேக்ஸ் ஷீட்டில் தான் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேன்வாஸ் அதில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். வேக்ஸ் ஷீட் அண்ட் கேன்வா ரெண்டுக்குமே எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. நம்ம இந்த வேக்ஸ் ஷீட்டில் நம்ம என்ன ஒர்க்லாம் பண்ணுறோமோ எல்லா ஒர்க்கையுமே கேன்வா யூஸ் பண்ணியுமே நம்ம வந்து பண்ணலாம். கேன்வாஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிட்டு கொடுக்கும்போது அதில் கேன்வாஸ் வச்சு தான் கொடுத்தோம். ஒரு ஒயிட் கலர் ஷீட் மாதிரி இருக்கும், ஒரு சார்ட் பேப்பர் மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு கிளாத் லுக்கும் வரும், ஒரு பேப்பர் எஃபெக்ட்டுமே வரும். அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். எல்லாம் நம்ம இப்போ எதெல்லாம் வேக்ஸ் ஷீட்டில் பண்ணுறோமோ எல்லா ஒர்க்கையுமே நீங்கள் வந்து கேன்வாஸ்லேயுமே யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போது அதோட சென்டரில் இந்த மாதிரி ஃப்ளவர் சீக்வன்சஸை நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். இது ஃப்ளவர் சீக்வன்சஸ் தான் இல்லை, நம்மகிட்ட இருக்கக்கூடிய குந்தன் ஸ்டோன் இல்லை எந்த மாதிரினாலும் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் மேக் பண்ணுறது உங்களோட இஷ்டம் மட்டும்தான். ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக லீவ் சீக்வன்ஸ், ஐ ஷேப் சீக்வன்ஸும் நான் யூஸ் பண்ணேன். இதிலே நீங்கள் வந்து சர்தோசி யூஸ் பண்ணலாம், சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃப்ளார் சீக்வன்சஸ் இன்னும் ஸ்மால் சைஸ் யூஸ் பண்ணலாம், ஷெல்ஸ் யூஸ் பண்ணலாம். எது வேணாலும் சின்ன உங்களோட பேங்கிள்குள்ளே செட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய சீக்வன்சஸ் எது வேணாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்மார்ட் ஸ்டிச் அண்ட் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன்ஸில் நியூவாக பேபி ஃப்ராக் காம்போசெட் கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அதோட டீட்டெயில் வீடியோ நம்ம இது வரைக்கும் அப்டேட் நிறைய கொடுத்துருக்குறோம். நிறைய பேர் ஜாயின் பண்ணிகிட்ருக்கீங்க. யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறனா கூட வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. 2 days தான் இருக்குது. நீங்கள் வந்து யாரெல்லாம் வில்லிங்காக இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் ப்ரூச் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸ் எல்லாமே நம்ம March 8 வரைக்கும் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம். 3 கிளாஸையுமே நீங்கள் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 100 rupees ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி டெய்லரிங் கிளாஸ் 199 ரேட்டுக்கும், ஆரி கிளாஸ் 488, ப்ரூச்சஸ் கிளாஸ் 288. இந்த ரேட் வந்து இந்த March 8 வரைக்கும் தான் நமக்கு. அதுக்கப்புறம் இந்த கிளாஸோட ப்ரைஸ் அமௌண்ட், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோட ப்ரைஸ் அமௌண்ட் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணோன்னா சீக்கிரமாக அது ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நான் 2 கிளாஸில் இருக்கேன், 3ஆவது கிளாஸ் மேனேஜ் பண்ணிக்க முடியுமான்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் வந்து பொறுமையாக டைம் எடுத்துக்கலாம், அவசரப்பட்டு முடிக்கணும்னு இல்லை. எப்படி நீங்கள் ஒவ்வொரு கிளாஸாக ஃபோக்கஸ் பண்ணி முடிக்கிறீங்களோ அந்த மாதிரி கூட முடிக்கலாம். இப்போ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணி கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வில்லிங்காக இருந்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம அந்த வேக்ஸ் ஷீட்டை வந்து கட் பண்ணி எடுத்தால் போதும். ஷேப்புக்கு நம்ம வந்து இது கரெக்டாக நான் பேங்கிளோட சைஸ்க்கு கட் பண்ணி எடுக்கிறேன். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கூட கட் பண்ணி எடுக்கணும்னா கட் பண்ணி எடுக்கலாம். அந்த ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல நம்ம அதுக்கப்புறமா ஸ்டோன் செயின் இல்லை குந்தன் ஸ்டோன் ஏதாவது பேஸ்ட் பண்ணி டெக்கரேட் பண்ணோன்னா கூட பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பேங்கிள் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டேன்.
இப்போ பாருங்கள், இது வந்து நமக்கு பேங்கிளில் மேக் பண்ண ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம். நம்ம இதை வந்து பேங்கிளில் தான் மேக் பண்ணோன்னு சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறமா உள்ள ஷேக்கிங்காக நான் வந்து சுகர் பீட் எடுத்துருக்கிறேன் ஸ்மால் சைஸில். கூடவே சின்ன சின்ன பீட்ஸு, டியூப் பீடு, ஸ்மாலாக இருக்கக்கூடிய டியூப் பீடு, இது எல்லாமே போட்டு எனக்கு தேவையான அளவுக்கு உள்ளே போட்டுக்கிட்டேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். நம்மளோட பேங்கிளோட விட்த்து வந்து அதிகமாக இருக்கும்போது ஷேக்கிங்க்கு நம்ம போடக்கூடிய இந்த சீக்வன்சஸ் வந்து நிறையா போடலாம். எனக்கு வந்து விட்த்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நான் கொஞ்சமாகவே போட்டுட்டேன். இதுக்கப்புறம் ஃபைனலாக மேலே ஒரு நெட் கிளாத் அல்லது ஆர்கன்சா கிளாத்து ஏதாவது ஒன்று எடுத்து மேலே வந்து நீங்கள் கம் போட்டு பேஸ்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டா போதும். சூப்பரான நம்மளோட ஷேக்கிங் ப்ரூச் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். சாட்டின் கிளாத் இல்லை வேறு ஏதாவது கிளாத்து ஃபேப்ரிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதுங்க. ஆர்கன்சா கிளாத்தும் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நெட் கிளாத்தும் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா தான் நமக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய எல்லா சின்ன சின்ன சீக்வன்ஸஸும் டிரான்ஸ்பேரண்ட்டாக நமக்கு தெரியும், ஷேக் ஆகிறது எல்லாமே தெரியும். நம்ம மற்றபடி வேறு ஏதாவது யூஸ் பண்ணோன்னா அது நமக்கு யூஸ் இல்லாமலே போயிடும், நம்ம பண்ண ஒர்க்குக்கு யூஸ்ஃபுல் இல்லாமலே போயிடும். இந்த மாதிரி ஷேக்கிங் நம்ம மேக் பண்ணி கிட்ஸோட ட்ரெஸ்ஸை நம்ம டெக்கரேட் பண்ணும்போது அந்த கிட்ஸ்க்கு அந்த ட்ரெஸ் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஷேக்கிங். ஸோ அதனால தான் இந்த ப்ரூச் ஷேக்கிங்கில் நான் வந்து ஒரு ப்ரூச் பின் அட்டாச் பண்ணி எந்த ட்ரெஸ்க்குமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம், பெர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரியே நம்ம மேக் பண்ணி ஒரு பெரிய ஃப்ளவர்ஸ் நம்ம மேக் பண்ணும்போது சென்டரில் கூட இந்த ஷேக்கிங் மேக் பண்ணி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணலாம். நார்மலாக நம்ம சாட்டின் ஃபேப்ரிக் இல்லை நெட் ஃபேப்ரிக்கில் ஃப்ளார்ஸ் மேக் பண்ணுவோம். அந்த ஃப்ளார்ஸோட சென்டரில் நம்ம பீட்ஸ் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து நம்ம வந்து முடிப்போம். அதோட சென்டரில் இந்த மாதிரி ஷேக்கிங் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். எல்லாமே உங்கள் க்ரியேட்டிவிட்டி மட்டும்தான். இல்லை போ மேக் பண்ணும்போது பெரிய போ மேக் பண்ணி அதோட சென்டரில் கூட இந்த மாதிரி ஒரு ஷேக்கிங் ப்ரூச் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நெட் ஃபேப்ரிக்கை சிசரால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டு தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்தேன். கொஞ்சமாக வெளியே எக்ஸ்ட்ரா ரா எட்ஜஸ் இருக்குது. அந்த எட்ஜஸை நம்ம வந்து ஊதுபத்தி அல்லது சால்ட்ரிங் மிஷினை வச்சு நம்ம வந்து ஹீட் பண்ணி எடுத்துட்டோன்னா அந்த ரா எட்ஜஸும் ரிமூவ் ஆயிரும். காமனாக நமக்கு இது கொஞ்சமாக ரா எட்ஜஸ் இருக்கிறனால ஊதுபத்தி வச்சு பண்ணாலே ஈஸியாக நம்ம வந்து அந்த ரா எட்ஜஸை இல்லாமல் ஹீட் பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன்ஸில் அப்கமிங் டேஸில் இந்த மாதிரி ஹீட்டிங் மிஷின் சால்ட்ரிங் மிஷின் வந்து நம்ம வந்து ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொண்டு வரலான் இருக்கிறோம். அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதாவது நம்ம இப்போ மார்க்கெட்டில் கடையில் போய் வாங்கோன்னா ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் இருக்கும், அதை விட கம்மியாக ஆன்லைனில் கிடைக்கிற அமௌண்ட்டை விட கம்மியாகவே அந்த ரேட்டுக்கு நம்ம வந்து அதை ஹோல்சேலில் வாங்கி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கலான் இருக்கிறோம். யாருக்கெல்லாம் தேவைப்படுது அவங்க மட்டும் உங்களுக்கு தேவை உண்மையாக வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே வந்து உங்களோட தேவையை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த ஆஃபர் கொண்டு வரலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டிசிஷன் எடுக்கலாம். ஒரு 2 months பிஃபோர் நம்ம நியூ இயர் பொங்கல் ஆஃபர் சேலாட்டு நம்ம இதே மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்தோம். பீட்ஸ் பஞ்சிங் மிஷின் யாருக்கெல்லாம் வேணுமோ அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம வாங்கி ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தோம். பீட்ஸ் பின்னு பஞ்சிங் மிஷின் எல்லாமே சேர்த்து நம்ம ஆன்லைனில் கொடுக்குற ப்ரைஸை விடவும் கம்மியாக ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆஃபர் சேலாக கொடுத்தோம். நிறைய பேர் வாங்கினீங்க. அந்த மாதிரி பட்டன் ஹோல்டர் அண்ட் இந்த சால்ட்ரிங் மிஷின் இந்த ரெண்டுமே உங்களுக்கு தேவை அப்படின்னா, இல்லை இது கூடயே வேறையும் மிஷின் ஏதாவது தேவை அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னு சொன்னால் அதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். நம்ம மொத்தமாக ஒரு காம்போ செட்டாக மேக் பண்ணி கம்மியான அமௌண்ட்டில் கொடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங்கில் 2-3 திங்ஸ் ஒரு வீட்டுக்கு போனோன்னா கரெக்டாக போயிடும். நம்ம ஒவ்வொரு நேரமும் பண்ணணுன்னா ஷிப்பிங் சார்ஜ் வந்து 50 rupees நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் சொல்லலாம். அது மட்டும் இல்லை, ஹேர் ஆக்சசரிஸ் கிட்டு இல்லை ஏதாவது சின்ன சின்ன ஸ்மால் கிட்டாக மேக் பண்ணி ப்ரேஸ்லெட் மேக்கிங் கிட்டு மேக் பண்ணி எங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் அதை கூட நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். உங்களோட தேவைக்கேற்ப கண்டிப்பாக எங்களால் அதை பண்ணித்தர முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் மேக் பண்ணி இன்றைக்கி அசைன்மெண்ட் குரூப்பில் சப்மிட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எப்போ வேணாலும் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.